கேப்டன் அவர்கள் வந்து பயணித்தார். ஆனா அதிமுக வந்து கேப்டனை வந்து கழுத்தறுத்து விட்டுருச்சு. அதனால வந்து அந்நியார் வந்து நல்ல முடிவெடுத்து திமுகவுடன் ஸ்டாலின் அவர்களுடன் பயணிக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா. நன்றி. பாதையை தேமுதிகவின் வளர்ச்சி பாதையும் ஒன்றாக கொண்டு போவதற்கு நமது தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் அனைத்து மாவட்டத்திலும் உழைத்து அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யுமாறு உங்களை அத்தனை தொண்டர்களுக்கும் அந்நியார் மூலியமாகவும் கேப்டன் ஆசியுடனும் எங்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு சட்டசபையில நல்ல ஒரு எம்எல்ஏகளை கொண்டு வர வாய்ப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு என்ன சொல்றேன்டா, கேப்டன் அவர்கள் வந்து பயணித்தார். ஆனா அதிமுக வந்து கேப்டனை வந்து கழுத்தறுத்து விட்டுருச்சு. அதனால வந்து அந்நியார் வந்து நல்ல முடிவெடுத்து திமுகவுடன் ஸ்டாலின் அவர்களுடன் பயணிக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா. தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் மானூர் மாறி. தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பொழுது நம்மளை கழுத்தறுத்து விட்டு அவர்கள் நமக்கான மதிப்பு மரியாதையை கொடுக்கவில்லை. அதனால் இன்று அந்நியார் அவர்களின் முடிவிலும் கேப்டன் அவர்களின் ஆசியுடனும் இன்று திமுக கூட்டணியில் பயணிக்க இருக்கின்றோம். அந்த பயணிப்பை வந்து மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போய் நமது கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது திமுகவின் செயல்பாடும் கேப்டனின் அவர்களின் செயல்பாடும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கின்றது. அதனால் திமுகவின் வளர்ச்சி பாதையை தேமுதிகவின் வளர்ச்சி பாதையும் ஒன்றாக கொண்டு போவதற்கு நமது தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் அனைத்து மாவட்டத்திலும் உழைத்து அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யுமாறு உங்களை அத்தனை தொண்டர்களுக்கும் அந்நியார் சார்பாகவும் கேப்டன் அவர்களின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் கட்சி வேறுபாடு இல்லாமல் தேமுதிக தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கி அந்நியார் அவர்களை சட்டசபைக்குள் உள்ள அனுமதித்து நம்ம சீரும் சிறப்புமாக இன்னும் பயணித்துக் கொள்ளுமாறு தேமுதிக சார்பாகவும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.